ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பிளாக் உடைய காம்போவை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா, காம்போல என்னென்ன பிளான் கொடுத்துருக்காங்க, எப்படி பை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏர்டெல் பிளாக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் சிம் கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. சிம் நெட்ஒர்க்கும் சரி, டிடிஹெச் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து ஃபைபர் நெட் கொடுத்துருவாங்க. இந்த மூணுமே சேர்த்து ஒரே பில்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா நீங்கள் மூணு ஃபீச்சர்ஸையும் வந்து மல்டிபிளாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதான் வந்து ஏர்டெல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் பிளாக் காம்போல வந்து டிடிஹெச் பிளஸ் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் பிளஸ் வந்து ஒரு சிம் கார்டு அல்லது 2 சிம் கார்டு கொடுப்பாங்க. அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் வந்து 3 பிளான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, 40 MBPS, 200 MBPS, 300 MBPS. ஓகேங்களா, 3 பிளான் தான் அவங்க வச்சிருக்காங்க. இந்த மூணு பிளானை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த 3 பிளான் வந்து 40 MBPS தான் 2 வேரியண்டா பிரிச்சிருக்காங்க. 200 MBPS அதையும் 2 வேரியண்டா பிரிச்சிருக்காங்க. 300 MBPS அது 2 வேரியண்டா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 40 MBPS பார்த்துருவோம். ஓகேங்களா, 40 MBPS நீங்க கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற கனெக்ஷன் எல்லாத்துக்குமே டெபாசிட் அமௌண்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3300 ரூபாய் நீங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கட்டணும். இன்சியலா நீங்க பேமெண்ட் பண்ணணும். நீங்க 3300 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்றீங்க இல்லையா, அந்த பேமெண்ட் வந்து உங்க பிளான்ல வந்து ஆட் ஆயிடும். நீங்க வந்து பிளான் நீங்க எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுல வந்து கழிச்சுக்கிட்டே வருவாங்க. நீங்க வந்து அவங்க வந்து ஒரு டிடிஹெச் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிளஸ் வந்து அந்த கேபிள், டிடிஹெச்க்கான கேபிள், பிளஸ் வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ், எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ், பிளஸ் வந்து ஃபைபர் இன்டர்நெட்டுக்கான ரவுட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது எல்லாமே ஃப்ரீங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 3300 ரூபாய் நீங்க பே பண்றது எல்லாமே உங்க பிளானோட காஸ்ட் தான். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 40 MBPS பார்ப்போம். ஓகேங்களா, 40 MBPS நீங்க எடுக்கணும் அப்படின்னா 699 ரூபாய். அதாவது 40 MBPS வந்து 2 வேரியன்ட் வருது. ஃபர்ஸ்ட் ஒன்று வேரியன்ட் பார்த்துருவோம். 699 ரூபா அதோட காஸ்ட் வந்து பிளானோட காஸ்ட் வந்து கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து 18% நீங்க ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 824 ரூபா வரும். ஓகேங்களா, மந்த்லி நீங்க ரெண்ட் வந்து 824 ரூபா பே பண்ற மாதிரி வரும். நீங்க 824 ரூபா நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 ஓடிடி ஆப்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, பாப்புலரான ஓடிடி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்னி பிளஸ், ஹாட் ஸ்டார் பாப்புலரா இருக்கு. அப்புறம் சோனி லைவ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில ஏர்டெலோடைய சம்பந்தப்பட்ட ஆப்ஸ் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஓவரால் வந்து இவங்க வந்து 12 ஓடிடி ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டிவி சேனல்ஸ் வந்து தமிழ் டிவி சேனல்ஸ் பேக் வந்து கொடுத்துருவாங்க. 260 ரூபா ஒருத்தான ஒரு டிவி சேனல் HD பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து லேண்ட்லைன் நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அன்லிமிட்டா நீங்க வந்து லேண்ட்லைன் வந்து நீங்க பேசிக்கலாம். 40 MBPS இன்டர்நெட் சொன்னீங்களா, 40 MBPS வந்து அன்லிமிட்டட் தான். பிளஸ் வந்து லேண்ட்லைன் கால்ல அன்லிமிட்டட் தான். 260 ரூபாய் ஒருத்தான ஒரு HD பேக் வந்து ஏர்டெல் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால டிவி சேனல்ஸ் நீங்க பாத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, லேண்ட்லைன் நம்பர் பிளஸ் வந்து டிவி கனெக்ஷன் பிளஸ் வந்து இன்டர்நெட் 40 MBPS நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து ஓடிடி வந்து ஒரு 12 ஓடிடி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலா நீங்க 3300 ரூபாய் கட்டுறது வந்து உங்க பிளானோட காஸ்ட் இருக்கு இல்லையா, 824 ரூபாயில வந்து கன்சியூம் ஆகி மைனஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மாசத்துக்கு வந்து நீங்க வந்து எந்த பில் பேமெண்ட் நீங்க கட்ட தேவையில்ல. 4 மாசத்துக்கு அப்புறம் நீங்க 824 ரூபாய் பேமெண்ட் பண்ணா போதும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 40 MBPS வந்து சிம் கார்டு ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்துருவோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் 3300 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி தான். ஓகேங்களா, இது வந்து 3300 ரூபாய் நீங்க பே பண்ணணும். இதோடைய பிரைஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 998 ரூபாய். 40 MBPS இன்டர்நெட் அன்லிமிட்டட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 998 ரூபாய் பிளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து 18% நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1177 ரூபாய் வரும். ஓகேங்களா, 1177 ரூபாய் நீங்க ஒரு மந்த்துக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் அமௌண்ட்டா வந்து 3300 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிடணும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேண்ட்லைன் நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபைபர் இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டடா நீங்க வந்து 40 MBPS யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து 45 MBPS வந்து ஹாட் ஸ்டார் மட்டும் தான் பாப்புலரான ஒரு இது சொன்னேன் இல்லைங்களா. இதுல வந்து ஹாட் ஸ்டார் இருக்கும், அமேசான் பிரைமும் இதுல கொடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து போஸ்ட்பெய்டு சிம் வந்து 2 சிம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 2 சிம்லயும் வந்து நீங்க அன்லிமிட்டடா கால் பேசிக்கலாம். உங்களுக்கு வந்து வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு அந்த 2 சிம்மையும் சேர்த்து 105 அதாவது 105 GB வந்து இவங்க வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 105 GB டேட்டா வந்து நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். அந்த சிம் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, 2 நம்பர் ப்ரொவைட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 2 நம்பருக்கும் வந்து 105 GB வந்து நீங்க இன்டர்நெட் வந்து ஒரு மாசத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த நீங்க கட்டுற அமௌண்ட் வந்து உங்க பிளான்ல வந்து கழிஞ்சு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 200 MBPS பிளான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஏன்னா 40 அடுத்து 200 தான் கொடுத்துருக்காங்க ஏர்டெல் காம்போ பொறுத்த வரைக்கும். 200 MBPS எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1099 ரூபாய், அதாவது 1099 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பிளானோட காஸ்ட் சொல்லியிருக்காங்க.
பிளஸ் வந்து 18% நீங்க ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1297 ரூபா வரும். ஓகேங்களா, ஒரு மந்த்துக்கு பிளான் வந்து 1297 ரூபா வரும். இந்த பிளானை நீங்க எடுக்கணும் 200 MBPS எனக்கு வேணும் அப்படின்னா 3300 டெபாசிட் அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய பில் வந்து கழிஞ்சுக்கிட்டே வரும். 1297 ரூபா நீங்க பேமெண்ட் மந்த்லி பண்ணிட்டீங்க அப்படின்னா 200 MBPS ஸ்பீட்ல கொடுப்பாங்க, அன்லிமிட்டடா நீங்க கொடுப்பாங்க இன்டர்நெட். பிளஸ் வந்து லேண்ட்லைன் நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் 350 ரூபா ஒருத்தான டிவி சேனல்ஸ் வந்து தமிழ் சேனல்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா ஓடிடி வந்து 12 ஓடிடி பக்கம் இதுல கொடுத்துருப்பாங்க. இன்க்ளூடிங் வந்து மெயினா பாப்புலரான ஓடிடி என்னன்னு கேட்டீங்கன்னா அமேசான் பிரைமும் ஹாட் ஸ்டாரும் இதுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுவே 200 MBPSல வந்து சிம் கார்டு ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1799 ரூபா பிளானோட காஸ்ட். பிளஸ் வந்து 18% நீங்க ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2123 ரூபா வரும். ஓகேங்களா, 2123 ரூபா ஜிஎஸ்டி சேர்த்து மந்த்லி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 3300 ரூபா டெபாசிட் அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்க பிளான்ல வந்து ரிடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க. இதுக்கு இப்போ நீங்க 3300 ரூபா கட்டிட்டீங்க, 2123 ரூபா நீங்க வந்து மாசம் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா 200 MBPS அதாவது ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடா வந்து டேட்டா ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி இதுல வந்து 4 சிம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது வந்து 2 சிம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, இது வந்து 4 சிம் வந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. 4 சிம்முக்கு வந்து டோட்டலா வந்து 190 GB அவங்க டேட்டா ப்ரொவைட் பண்றாங்க 4 சிம்முக்கு சேர்த்து. ஓகேங்களா, அந்த 4 சிம்முக்கு வந்து அன்லிமிட்டடா நீங்க வந்து வாய்ஸ் கால், லோக்கல் காலும் பேசிக்கலாம், எஸ்டிடி காலும் பேசிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, 12 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பாப்புலரான ஓடிடி என்னன்னு கேட்டீங்கன்னா அமேசான் பிரைமும் ஹாட் ஸ்டாரும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 300 MBPS பிளான் கொடுத்துருக்காங்க. 300 MBPS எவ்வளவு பே பண்ணணும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி டெபாசிட் அமௌண்ட் மாதிரி 3300 ரூபா டெபாசிட் அமௌண்ட் கிடையாது, பட் வந்து நீங்க 3300 ரூபா ஃபர்ஸ்ட் இன்சியலா பே பண்ற மாதிரி இருக்கும். இதோட பிளானோட காஸ்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பிளானோட காஸ்ட் நம்ம பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 1887 ரூபா ஒரு மந்த்லி ரெண்ட் வந்து 1887 ரூபா நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 300 MBPS ஸ்பீட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து 12 ஓடிடி இதுலயும் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பாப்புலரான ஓடிடி வந்து ஹாட் ஸ்டார், டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து அமேசான் பிரைம் கொடுத்துருப்பாங்க, நெட்ஃபிளிக்ஸும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் லேண்ட்லைன் நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நீங்க லேண்ட்லைன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து 350 ரூபா ஒருத்தான ஒரு டிடிஹெச் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தமிழ் டிவி சேனல்ஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கும். 300 MBPS நீங்க அன்லிமிட்டடா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லா தமிழ் டிவி சேனல்ஸும் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஏர்டெல் டிடிஹெச் மேல ஆண்டனா அடிக்கிறதுனால உங்களுக்கு எல்லா சேனலும் மோஸ்ட்லி வந்து இதுல கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 300 MBPSல இன்னொரு பிளான் இருக்குது. அது எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2299 ரூபா பேமெண்ட் பண்ணணும். அதாவது அதோட பிளானோட காஸ்ட் பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி சேர்த்தீங்க அப்படின்னா 2713 ரூபா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ஷன் எடுக்கும்போது 2713 ரூபா கட்ட தேவையில்லை, 3300 ரூபா நீங்க கட்டணும். ஓகேங்களா, 3300 ரூபா நீங்க கட்டினீங்க அப்படின்னா இந்த 2713 ரூபாங்கிறது உங்களுடைய 3300 ரூபா நீங்க கட்டுறீங்க அதுல வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும், பிளான்லயே வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும். 2713 ரூபாங்கிறது உங்களுக்கு மந்த்லி ரெண்ட் வந்து 2713 ரூபா. இதுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 300 MBPS ஸ்பீட் வந்து அன்லிமிட்டடா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து 4 சிம் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. போஸ்ட் பெய்ட்ல வந்து 4 கனெக்ஷன் கொடுப்பாங்க, சிம் கார்டு கனெக்ஷன் கொடுப்பாங்க. 4க்கும் சேர்த்து 240 GB வந்து உங்களுக்கு டேட்டா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. பிளஸ் வந்து அந்த 4 சிம்முக்குமே வந்து அன்லிமிட்டடா நீங்க வந்து வாய்ஸ் கால் பேசிக்கலாம். டிடிஹெச் கனெக்ஷன்ல வந்து 350 ரூபா ஒருத்தான ஒரு டிடிஹெச் அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. பிளஸ் வந்து இதுல வந்து 12 ஓடிடி இருக்கும். அதுல என்னென்ன ஓடிடி பாப்புலரான ஓடிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் இருக்கு, சோனி லைவ், அப்புறம் வந்து சில ஓடிடி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓவராலா பார்த்தோம் இல்லைங்களா, மொத்தம் வந்து 6 பிளான் பார்த்திருப்போம். ஸ்பீட் எல்லாமே ஒண்ணுதான், 3 பிளானும் சேம் தான், சிமிலரா இருக்கும். பட் வந்து என்ன இங்க மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பிளான்ல 3 பிளான் வந்து சிம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்றதுனால உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். மற்றபடி சேம் ஸ்பீட் எல்லாம் ஒரே மாதிரி தான் ஓடிடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதுல மட்டும் நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஆட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 3300 ரூபாங்கிறது நமக்கு அதிகமா இருக்கு, அவ்வளவு அமௌண்ட் கட்ட முடியாது, இது கம்மியா ரேட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்சைட்ல காட்டாத ஒரு பிளான் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 1500 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிஹெச் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃபைபர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க, ரவுட்டர் கொடுத்துருவாங்க, எல்லாமே ஃப்ரீ தான். பிளஸ் வந்து 40 MBPS ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு மந்த்லி ரெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 699 ரூபா அப்படின்னு சொல்லி கோட் பண்றாங்க. பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி சேர்த்தீங்கன்னா 824 ரூபா. ஓகேங்களா, 824 ரூபா நீங்க மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து 1500 ரூபாய் நீங்க பே பண்றீங்க, அந்த 1500 ரூபாங்கிறது அந்த எக்யூப்மெண்ட்டுக்காக போயிடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு ஒரே ஒரு மாசத்துக்கு மட்டும் பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்க வந்து 824 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும். 1500 ரூபாய் ஓகே அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கலாம். பட் வந்து 1500 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்றது வந்து ஒரு மாசத்துக்கு தான் நீங்க வரும். நீங்க மத்த 3300 ரூபாய் நீங்க பண்றீங்களா, மத்த பிளான் எல்லாமே உங்க 3300 ரூபாய் 1 ரூபாய் கூட வீணா வேஸ்ட் ஆகாம உங்களுடைய பிளான்ல வந்து ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த 1500 ரூபாய் பிளான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு தான் வரும். ஓகேங்களா,
அதுக்கு பதிலாக வந்து அந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு அதில் வந்து மைனஸ் ஆயிரும். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் காட்டாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து இந்த டீலர் இருக்காங்களே அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான் அவைலபிளாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இது அவைலபிளாக இருக்குது, வெப்சைட்டில் மட்டும் பட் இது காட்டாது. ஓகேங்களா, இது ஓவரால் இதுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.